வணக்கம். பொதுமக்கள்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே முடிஞ்சதுக்கு ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா ஜூஸ் கொடுத்தாங்க. நீ என்ன நினைச்ச? இது எல்லாமே இந்த முருகர் பக்தருக்கு, முருகர் கோயிலுக்கு நடந்து போறாங்க எல்லா மக்களுக்காக நாங்க இந்த ஜூஸ் கொடுக்கோம். கொடுக்கோம் எல்லாத்தையும் டொனேஷன் பிரிச்சு எங்க தனிப்பட்ட மாதிரி இல்ல, எல்லா மக்களும் கொடுத்தாங்க. ஸ்பான்சர் பண்ணி நாங்க எப்பவும் ஜூஸ் கொடுப்போம். இந்த கிழங்கும் போன தடவை கொடுத்தோம், இந்த தடவை 3 சீனி கிழங்கு சேர்த்து கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். இதுல மொத்தம் 7500 கிளாஸ் இருக்கு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. ஆமா, இதுல 7500 இருக்கு, இன்னொரு 7000 மொத்தம் 14000 கிளாஸ் நாங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி கொடுப்போம். இப்பவும் 14000 ஜூஸ் எவ்வளவு வரைக்கும் நான் கொடுக்கணும்னு பாத்துடுங்க. இந்த தண்ணியும் ஃபுல் பண்ணா காலைல ஆட்கள் வரும். இது காலையில இது மிஞ்சி போனா இது ஒரு 12 மணி வரை ஓடும், அப்படியே ஆள் வரும். நாங்க சாயங்காலம் 4 மணிக்கு மேல இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கிழங்கு கொடுக்காரு. இப்ப கிழங்கு அவிக்கும் பாருங்க, அதை காட்டுறோம். 6 பார்வை 6 மூடை இன்னும் வரும், இன்னும் 10-15 மூடை வரும். வேற ஒவ்வொரு ட்ரம்மு வேற. இது அந்த பொடி கலர் பொடி, அதுக்கு எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமா? எல்லாமே முடிஞ்சதுக்கு 2 மணி ஆகுது. நாங்க இவ்வளவு நேரம் இன்னும் நின்று இந்த கிழங்கு உரிக்கிறோம். இது என்னது வாங்க சீனி கிழங்கு. இந்த வர இதெல்லாம் யாருக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த சீனி கிழங்கு அவிச்சு கொடுக்கணும். வேற இதுக்கப்புறம் ஜூஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு காலையில கொடுக்க போறோம் ஜூஸ். என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன் சொல்லுங்க. மாசி திருவிழா தேரோட்ட நீங்க சொல்லுங்க. எடுத்தாச்சு. நாங்க இவ்வளவு தூரம் பண்றதுல எல்லாத்தையும் சிறந்த முறையில் பண்றது அவர் பேர் தான் KK கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் கணேஷ். அவங்க தான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணுறது. எங்கள் சித்தப்பா அவங்க தான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ஸ்பான்சர்லாம் வாங்கி பிரித்து எல்லாம் பண்ணுறது. அவங்க இன்னொரு ஆள் மெயின் புள்ளி இவர் தான் மெயினாக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இப்போ வீடியோ எடுக்காம பாருங்க, அவனை காட்டுறேன். அவர் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டாரு. இப்படி எடுப்போம் அதை காட்டுறேன். வாங்க அடுத்தது என்னது இப்படி எடுப்போம் அதை காட்டுறேன். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அங்க உரிச்சாங்கல்ல, உரிச்ச எல்லாத்தையும் நாங்க எங்க அவிக்கிறதுக்கும் நாங்க விடிய அவிப்போம். சாயங்காலம் காலைல விடியெல்லாம் 6 மணி வரை அவிப்போம். இப்போ நான் ஒரு வட்டம் ஃபர்ஸ்ட் வட்டம் அவிஞ்சிட்டு இருக்கு. வாங்க பக்கத்துல காட்டுறேன். இவங்கதான், அதனால அவங்க தான் எல்லாம் பண்ணது. ஆனால் அந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டா, பேரெல்லாம் காட்ட மாட்டாவே. இது எல்லாம் எங்கள் KK டீம் தான் முழுக்க பண்ணது. இதுக்கு மேலே நாங்கள் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ண போகிறோம். உங்களால் முடிஞ்சதா ஸ்பான்சர் பண்ணுங்க. நம்ம நிற்காம நீ என்ன நினைச்ச? உள்ள கைய போதாது குடுல துணி வச்சு அப்படி தூக்கி சித்திரல ஹைலைட் காமிச்சிட்டீங்க கொஞ்ச நேரத்துல. நடந்து போயிருக்கா அது கிடையாது. நல்லா பேசுறா. அதிகமா செய்யறாரு இவரை பாத்துக்கங்க. ஆமா KK கோமாளிகள்
கேகே காமெடிலாம் நீ பாருங்க கேகே கோமாளிகள்னா இந்த ஊர் பேரு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. வணக்கம். பொதுமக்கள் எல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வீட்டு பாதயாத்திரை போயிட்டு வந்து அவங்க கூட்டிட்டு பச்சாயத்தை பார்த்து போயிட்டு இருக்கோம். இந்த ஊர் மக்கள் சார்பாக இளைஞர்கள் நல்ல பணங்களை கொடுத்து எங்களை ரொம்ப வரவேற்றாங்க. அவங்களுக்கு எங்கள் சார்பாகவும் நார்வேல் மக்கள் சார்பாகவும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய ஆண்டர் சார்பாகவும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த இளைஞரும் வளர்ந்து எல்லாம் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி எங்கள் திருச்செந்தூர் ஆண்டவர் துணையாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உப்பு ஏற்றி போடணும். கலங்க வருது நிறைய போடுங்க. இல்ல பிடிக்கல, கிழங்குல பிடிக்காது. அது நீ தண்ணி இருக்கிறதுக்கு பிடிக்காது. இன்னைக்கு எவ்வளவு கிழங்கு போயிரும். இல்ல இல்ல தண்ணி ஊத்தா தண்ணி சூடு இறங்கிரும். மறுபடியும் நீ அடுத்த ரவுண்டுக்கு சூடு பண்ணணும்ல. கொஞ்சம் குறைச்சிக்கிடும். நமக்கு போறதுக்கு அப்புறம் இல்லையா கொஞ்சம் குறைச்சா கொஞ்சம் ஊத்தணும். நம்ம அடுத்த ரவுண்டுக்கு கலங்க ஏத்தும் போது இப்ப சேர்த்து காச்சுவோம். உளுந்துட்டோம். இவ்வளவு யாவட்ட கிழங்கு மாட்டிட்டே. இப்படி 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 அப்படி தூக்கு. அப்படி தூக்கி கரண்ட் ஏத்திக்கு மேல போடல. கரண்ட் வர மாட்டேங்குது. இது ஆக்சன் மேடம். இது ஆக்சன். ஆக்சன். அது கரண்டில கையில பிடிக்கப்பா. இல்ல இல்ல அது அவங்களுக்கு கிடையாது. அது இந்த பாதயாத்திரை முடிஞ்சிட்டு அவங்க நாளைக்கு காலையில காலைல பூஜை பண்ணிட்டு காலைல இல்ல காலையில சாமிக்கு பூஜை நடந்துட்டு நீ இப்படி ஆடுறதுன்னா இன்னும் சாக்கு கிடக்கும் பாரு. சாக்கு வச்சுட்டு அவன் மேல ஹைட் தூக்கணும். அப்படி பிடிச்சி தூக்க முடியாதுல. கரைஞ்சிடானா அல்ல முடியாது. இப்படி மட்டும் வாங்கியாச்சு. அதுக்குள்ள விளிம்பு மாத்து. அப்படி மாத்து. இப்ப பிடிச்சு போடல. மொத்தத்தை அப்படி மொத்தமா பிடிச்சு போடு. நின்ன இருல அவன் துண்டு வச்சிருக்கான். துண்டு வச்சு பிடிப்பான. 5 பிடிக்கான போதும். ஆமா அப்படியே எடுங்க, அப்படியே எடுங்க. பைய எடுங்க. ஒண்ணு நின்னு நின்னு அப்படியே தூக்கி ஆளெல்லாம் பிடிச்சி அந்த மூடே பிடிச்சி என்னாச்சு? அது காத்து மாதிரி கீழ மண்ணு பட்டு அதுல என்ன இந்த ஓலை இருக்காரு காவல. இங்க பாருங்க, நேத்து நாங்க என்ன கொடுத்தா கிழங்கா வச்சிடலாம். இப்போ நீ ஃபுல்லா ஜூஸ் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இருக்கோம். மழை அவ்வளோ மழையில கொட்டு மழையில கொடுத்துட்டு இருக்கோம். இதோட மொத்தம் ஒரு 4000 பேருக்கு ஜூஸ் கொடுத்துருக்கோம் காலையில ஃபுல்லா. இந்த மயத்து மழை கூட்டம் வந்துட்டே இருக்காங்க. எல்லாம் திருச்செந்தூருக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, வந்துட்டே இருக்காங்க. நான் பேசுறது இறஞ்சிட்டு ஏன்னா அங்கே ஸ்பீக்கர் இருக்கு. இப்போ ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜூஸ் கொடுத்துட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே கிழங்கு கொடுப்போம். சீனி கிழங்கு கொடுத்து காலி பண்ணிட்டோம். இப்போ கிழங்கு கொடுப்போம். நாங்கள் எப்படிலாம் ரெடி பண்ணுவோம், கிழங்குலாம் ரெடி பண்ணதா இப்போ இந்த வீடியோவில் என்ன காட்டுறோம் பாருங்க. அப்படின்னு ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம நைட்டு செஞ்சதை காட்டணும். ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிர்களா?
பக்தர்கள் உட்கார்ந்து போறதுக்காக இதுக்கே தனி செலவு அதிகம். அடுத்ததுதான் கிழங்கு காலில் பிடிக்கிறீங்க. இங்கே வாங்க, நீங்க ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. இந்த கிழங்குலாம் அவிச்சு நைட்டு அவிச்சு வச்சிருக்கோம். விடிய காலம் கரெக்டாக ஒரு 1 மணி நேரத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 3 மணிலேருந்து ஃபுல்லாக கிழங்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ கிழங்கு இதில் மொத்தம் 7000 கிழங்கு இருக்கு. எல்லாரும் மொத்தம் 7000 கிழங்கு இருக்கு. அவ்வளோருக்கு 2 கிழங்கா கொடுப்போம். எல்லாரும் 3 மணிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். திருச்செந்தூருக்கு போகிறவங்கலாம் பார்த்துக்கிடுங்க, எல்லாருக்கும் தான். அதே மாதிரி இது டொனேஷன் பண்ண ஆள் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப இது சொல்கிறேன். நிறைய இது பண்ணியிருக்காங்க ஸ்பான்சர்லாம். அது கிழங்குலாம் கொடுத்தோம். வேற இன்னும் நிறைய கொடுக்க போகிறோம். அடுத்த வருஷம்லாம் இன்னும் கொடுப்போம். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதுன்னா நேர்மை, கருமை, ஏர்மை. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. லவ் ஃபெயிலியரா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? கொடுத்தாங்க. அப்புறம் இங்க வந்து பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், அப்புறம் பனங்கிழங்கு, அவிச்ச கிழங்கு. இதெல்லாம் இந்த ரூட்ல எங்கேயாவது கிடைச்சிச்சா? எந்த ரூட்லயும் கிடைக்கல. இந்த இப்போ டிஃபரெண்டா இந்த பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன்லாம் இந்த வருஷம் தான் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது நல்ல அருளால இது கொடுக்குற யாருனாச்சுன்னா இந்த கேகே கேட்டரிங் நண்பர்கள் நல்லா இருக்காங்க பாருங்க. அந்த பசங்க எல்லாம் சேர்ந்துதான். சரி சரி. இது எல்லாமே பண்றது நாங்க விசிட்டிங் கார்டும் கொண்டுட்டு போறோம். ஆமா, எங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டியா. எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சியா. உள்ள பெட்டாலாம் இல்ல யானை கட்டிச்சதா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. குடிச்சு குடிச்சு போட்டுக்கிறவன இல்லாத நாடுதான் போல ஜூஸ் கொடுத்தோம் மக்களுக்கு. மக்கள் கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுத்த தண்டனை ஜூஸ் கொடுத்தோம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க பாருங்க, குப்பை தொட்டின்னு 2 ட்ரம் வச்சிருக்கு. 2 ட்ரம்ல ஒரு கிளாஸ் கூட கிடையாது. அவர் தூக்கி தெருவுல போட்டு போயிடுறாங்க. நாங்க என்ன பண்ண முருகர் தாண்டி நாங்க பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் முருகர் பார்த்துட்டே இருப்பாரு. முருகர்ட்ட சொல்லி சுத்தி வட்டம் போட்டே இருக்கணுமா? எடுக்க எடுக்க கம்மியா இருக்கு. ஆமா, நிறைய பேர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு பாராட்டி இந்த இடத்துக்கு ஒரு லைக் பண்ணி போடுங்க. இவ்வளோ குப்பையை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதை ஜூஸ் கொடுக்குறதுக்கு இவ்வளோ தூரம் உதவியாக இருந்ததுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். முருகர்கிட்ட உங்களுக்கு முருகர் ஆஸ்தி தருவேன்னு நல்லா தருவார். நண்பர்களே, இவ்வளோ ஐஸ் பார் வேஸ்ட்டாக போகுது. லாஸ்டா இன்னும் கொஞ்சோட தான் இருக்கு. இது முடிஞ்சு ஒரு கிளாஸ்ல லைட்டை குடிச்சு பாருங்க. 3மே குடிச்சு பாருங்க.